அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல். அவனன்றி ஓரணுவும் அசையாது. மூன்றாம் அதிபதி, மூன்றாம் பாவத்துக்குரிய கிரகம் மூன்றாம் அதிபதி. மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் உள்ள காரகத்துவங்கள் என்ன? தைரியம், வீரம், வீரியம். வீரம் வேற, வீரியம் வேற இல்லையா? ரெண்டு ஒண்ணு சேர்க்கிறது. நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், சகோதரர்கள், இளைய சகோதரர்கள், சகோதரிகள், மாமனார். லக்னத்துக்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், அதுக்கு 9ஆம் இடம் மூன்றாம் இடம் மாமனாரை குறிக்கும். அதுக்கப்புறம் காது ஏற்படுகின்ற நோய்கள், கழுத்து, தொண்டை. இந்த காது கழுத்தில் வருவது காதில அணிகின்ற அணிகலன்கள், கழுத்தில் அணிகின்ற அணிகலன்கள். பொதுவா அணிகலன்கள் என்றாலே மூன்றாம் இடம், நகைகள் என்றால் மூன்றாம் இடம். தொண்டை, எழுத்து, செய்தி, பேப்பர், பொழுதுபோக்கு, விளையாட்டு வீரர்கள், வீரத்தில சாகசங்கள் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் மூன்றாம் இடம். புரோக்கர்கள், ஒப்பந்ததாரர்கள், பத்திரிகை நிருபர்கள், பிஆர் சொல்றது. அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பங்கள், நம்ம கேட்கிற செல்போனு, ரேடியோ, வீடியோ எல்லாமே இந்த மூன்றாம் இடத்துக்கு தான். அதுக்கப்புறமா வீடு விற்பனை என்றது. வீடு விற்பனை மூன்றாம் இடத்துக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடம் வீடு. 4ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவம் மூன்றாம் இடம். அது சொத்து இழப்பு. யாராவது நம்ம கிட்ட ஜோசியர் கிட்ட, சார் வீடு விற்கல, எப்போ சார் விற்கும் கேட்டாங்க, அதுக்கு 12ஆம் இடம் மூன்றாம் இடத்தை பார்த்துதான் அது சொல்லுவோம். இல்ல அது அவர் பேர்ல சொத்து இருந்தால்தான் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கணும். இல்ல மூதாவியல் சொத்து வரணும் சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டா, அது பூர்வீக சொத்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். திடீர் பண வரவுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். அதுக்கப்புறமா சங்கீதம், குரல் வளம், கல்வியில் தடைனா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். சில பேர் என்ன பண்ணீங்கன்னா, நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த சங்கீதம் கத்துக்குவாங்க. இந்த சங்கீதம் கத்துக்கிட்டு இந்த சங்கீத அரங்கேற்ற நேரங்க இந்த 10th எக்ஸாம் இல்ல 12th எக்ஸாம் வந்துடும். சங்கீதத்தை தொடர்றதா இல்ல கல்வியை தொடர்றதா குழப்பம் என்றாலும் 3ஆம் இடம் தான். குழப்பம் என்றால் அப்புறம் போர் வீரர் எல்லாம் 3ஆம் இடம். இத்தனை காரகத்துவங்கள் 3ஆம் இடத்தில் இருந்தால் கூட மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது நம்ம சகோதர ஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, டீசெண்டா. இதுல வீரியம் தான் மிக மிக முக்கியம். சிற்றின்பம் என்பது சிற்றின்பம், ஆனால் அதனால் பெறுகின்ற வாழ்வு மிகப்பெரிய வாழ்வு இல்லையா. திருமணம் எதுக்கு பண்றோம்? சிற்றின்பம், திருமணம், குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அவங்களை கல்யாணம் பண்றது, பேரம்பத்தி எடுக்கிறது, இந்த மிகப்பெரிய வாழ்வு அதற்கு சிற்றின்பம் இல்லையா. அந்த வீரியம் இல்லைன்னா, அந்த சிற்றின்பம் என்றால் வாழ்க்கையே இல்லை. சிற்றின்பம் என்பது இன்றியமையாது, அவசியமானது, தேவையானது, இயல்பானது. இது கடவுள் கொடுத்த வராது. இப்போ இவ்வளவு காரகத்துவம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது 1992 பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகம். ஏற்கனவே கல்யாணம் ஆகி இந்த மனைவி ஒரு வாரத்துல சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. அது ஏன்? இதை பத்தி தான் பார்க்கணும். திருமணம் ஏன் நடந்தது, அது ஏன்? வழக்கம் போல டிகிரியோடு சாரத்தோடு சொல்ற, டிகிரி சாரம் மிக மிக முக்கியம். மகர லக்னம், லக்னாதிபதி சனி, திருவோணம் 3 18 டிகிரி. சனி இங்கே வக்ரமாயிருக்கும். ஆட்சி பெற்ற கிரகங்கள் வக்ரமானது தவறு. பார்க்கும்போதே ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துட்டு வந்தேன். சந்திரன், மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், பூரட்டாதி 4 0.10 டிகிரி. ராசி சந்தி என்பது அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அங்க கேது பகவான் மிருகசிஷம் 3 2 டிகிரி, செவ்வாய் மிருகசிஷம் 3 4 டிகிரி 6 டிகிரி. செவ்வாய் இது கேது ரிஷபத்தை நோக்கி வரும்,
செவ்வாய் அப்படியே கடகத்துக்கு கேதுவை விட்டு 4 டிகிரி டிராவல் ஆயிருக்கு. அந்த கிரகங்கள் டிகிரியோடு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ கேது விட்டு செவ்வாய் 4 டிகிரி விலகி வருது. 4 டிகிரி விலகி வர்றதுக்கும் எதிரெதிர் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்கே புதன் பூரம் 4 24 டிகிரி, சூரியன் பூரம் 4 அதுதான் 26 டிகிரி, 2 டிகிரி வித்தியாசம். குரு பகவான் உத்தரம் 2 0.17. இங்க சூரியனும் குருவும் வேற ஒரு வீட்டுல இருக்காங்க. இது ஒரு ராசி சந்தி. இந்த குருவோட ராசி சந்தி. சூரியனும் குருவும் வேற ஒரு வீட்டுல இருந்தால் கூட அது 26 டிகிரி, இது 0 4 டிகிரி வித்தியாசம். குரு அங்கே அஸ்தமனம். சுக்கிரன் அஸ்தம் 4 20 டிகிரி, அது நீசம். திருமணம் நம்ம 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சந்திரன், 7 சந்திரன் அங்க போராட்டாதி 4 ராசி சந்திரன் இருக்காரு. 0.1 டிகிரி, 0ல இருந்து அந்த 1 டிகிரி வரைக்கும் ராசி சந்தி. இந்த 29ல இருந்து 30 டிகிரி வரைக்கும் ராசி. இந்த ராசி சந்தியில் இருக்கின்ற கிரகங்கள் நிச்சயமாக பாருங்க. அதுல இன்னொரு நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அது இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன் பாருங்க. 5 டிகிரிக்கு 5 டிகிரி ஒரு மாதிரி இருக்கும், 10 டிகிரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த கிரக அவஸ்தைகள் சொல்லுவோம் இல்லையா? இந்த 5 டிகிரில இருக்கிற கிரகத்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த 25ல இருந்து 30 டிகிரி இருக்கிற கிரகங்கள் இந்த முதுமை பருவம்னு சொல்லுவாங்க. முதுமை பருவம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ராசி சந்தில இருக்கிற கிரகங்கள். மேலும் இங்க நம்ம சூரியன் உச்சம் சொல்றோம். சூரியன் இங்க உச்சம் சொல்றோம். என்ன 10 டிகிரி உச்சம், 10 டிகிரி நீசம். இந்த சுக்கிரன் 27 டிகிரி நீசம், 27 டிகிரி உச்சம். அப்ப சுக்கிரன் நீசமாக. இப்ப 7 சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் போச்சு, அஸ்தமனம் ஆச்சு. சாரம் கொடுத்த கிரகமும் அஸ்தமனம் ஆச்சு. அப்ப 7ஆம் இடம் பலம் எழுந்துச்சு. அதுக்கப்புறம் 7ஆம் இடம் பலம். 2ஆம் இடம் சனி வக்கரமாக இருக்கார். அது சந்திரன் சாரத்துக்கு. சந்திரன் அங்க குரு சாரம், குரு அஸ்தமனம். 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அந்த திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த அசிங்கம், அந்த அவமானம் ஏன் அந்த பொண்ணு போச்சு. அது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? அது ஜோதிடர்கள் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது, ஜோதிடம் கற்றுக்கொள்கின்ற பொழுது சொல்றேன், ஜோதிடம் பார்க்கிறவங்க சொல்றாங்க கண்டிப்பாக 3ஆம் இடத்தை பார்க்க. நம்ம 3ஆம் இடத்தை சில பேர் நிறைய நேரத்தில் பார்க்கறது இல்லை. இங்க 3ஆம் இடம் குரு பகவான் ராசி சந்தியில் இருக்கிறாரு, அஸ்தமனம். 3ஆம் இடம் தன்னுடைய பலத்தில். 3ஆம் இடம் பலத்தில் இருந்தால் வீரியம் குறைபாடுகள் ஏற்படும், ஆண்மை குறைபாடுகள் ஏற்படும். சரி, 3ஆம் இடம் போச்சு. 3ஆம் இடத்துக்கு அதுக்கப்புறம் 5ஆம் இடம் புத்திரஸ்தானாதிபதி, புத்திர காரகன் குருவும் போயிட்டார். புத்திர காரகன் குருவும் போயிட்டார். புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன், மகர லக்னத்துக்கு புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனுக்கு நீசம். அப்போ 3ஆம் அதிபதியும் போச்சு, புத்திர காரகன் சுக்கிரனும் போனா. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி சுக்கிரனும் நீசம். அப்போ முற்றிலுமாக இது 90% மேல ஆண்மை குறைபாடு. அதனாலதான் சுக்கிரன் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் நீசமாக, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமானால் அது தாம்பத்திய உறவுகள் மறுக்கப்படும், இல்லையா? தாம்பத்திய உறவுகள் கிடைக்காமல் உள்ளன. சப்போஸ் இந்த 3ஆம் இடம், இங்க 3ஆம் அதிபதி வலிவிழந்து புத்திரகாரகன் குரு பலமா இருந்து புத்திர ஸ்தானாதிபதியும் பலமா இருக்க என்ன ஆகும்? இந்த ஆண்மை குறைபாடு சரி செய்யப்படும். மருத்துவ ரீதியா போனா ஆட்டோமேட்டிக்கா அது சரி செஞ்சு மறுபடியும் குழந்தை போடும். ஏன்னா புத்திர காரகன் பலமா இருந்தால், குரு பலமா இருந்து, புத்திர ஸ்தானாதிபதி பலமா இருந்து, அந்த 3ஆம் அதிபதி மட்டும் வீக் ஆயிருந்தால் அப்படிங்கிற 3ஆம் அதிபதி வீக் ஆகி இல்லையா, புத்திர காரகனும் போய் எல்லாம் போச்சுன்னா அது அந்த குழந்தை என்பது அந்த பிறவிலேயே கிடைக்காது. இந்த சிற்றின்பம் என்பது மிகப்பெரிய விஷயம். உலகமே இதுலதான் அடங்கி இல்லையா? அந்த 3ஆம் இடம் வீரியஸ்தானம் மிக மிக பெரிய முக்கியமான இல்லையா? அந்த இது வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நிறைய வெளியே சொல்லிக்கிற விஷயமும் கிடையாது. நிறைய பெண்கள் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமா இருந்தா கணவன் மனைவிக்குள் இடைவெளி நிறைய, அந்த வெளியே சொல்ல முடியாமல் இருக்கும். அவங்க வெளிநாட்டுல இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, இல்ல இருந்தாலும் அதனுடைய ஆர்வ குறைபாடுகள், ஆர்வம் இல்லாம இருக்கும், ஆர்வமின்மை இருக்கும். அத வெளியே சொல்ல முடியாம அந்த அதனுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு அது தெரியாது, நமக்கு அது சொல்லவும் மாட்டாங்க. ஆகையால்
ஜோதிடம் பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்ப்பது மிக மிக அவசியம். மிக மிக அவசியம். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிடக்கூடாது, ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கிடக்கூடாது. பார்த்துக்கோ, சுக்கிரன் தான் காமத்துக்கு. இப்ப குருவும் சுக்கிரனுக்கு போச்சு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் ரெண்டும் கிடக்கூடாது. பாருங்க, ஜாதகத்துல எவ்வளவு அழகா அந்த அமைஞ்சிருக்கு பாருங்க. மேஜிக் பாக்ஸ் சொல்லுவாங்க. திண்டுக்கல் சின்ராஜ் அடிக்கடி மேஜிக் பாக்ஸ் சொல்லுவாங்க. 3ஆம் இடம் காமம், முயற்சி ஸ்தான், வெற்றி ஸ்தான். இந்த காமம் வரும்போது ஒரு பெண்ணின் மேல் ஈடுபாடு ஏற்படுது, ஒரு ஆணின் மேல் ஈடுபாடு. அது அப்படியே அந்த முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது? 3க்கு 3ஆம் இடம் 5 காதல் உண்டாங்க. அந்த காதல் அதனுடைய முயற்சி, அதுக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம். அந்த காதல் திருமணத்தில் முடியும். அதுக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம். அது குழந்தை பாக்கியம். 9ஆம் இடம் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம். 5ஆம் இடம் தான் ஆண்களுக்கு பார்க்கிறோம். 9ஆம் இடம் பெண்களுக்கு நிச்சயமாக பார்க்கும் இல்லையா? அதுதான் குழந்தை பாக்கியம். 9ஆம் இடம் சகல சௌபாக்கியத்தையும் தரக்கூடிய இடம். 3ஆம் இடம் கெட்டு போனதாலதான் இந்த சம்பவம், இந்த பெண் அங்க வாழாம போனதுக்கு காரணம். அப்படி அதுக்குண்டான இந்த ஆண்மை குறைபாடுக்கு உண்டான இந்த 3ஆம் இடம் பாதிப்புக்கான ஒரு ஜாதகம் கிடைத்தது. அந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய போன் நம்பர் கொடுத்திருக்கேன், 9283139335. மறக்காம வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம். அன்னைக்கே ஜாதகம் பார்த்து அதனுடைய பலன்களை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.